பிக் ஃபார்மான்னு மருந்து கம்பெனிகளோட மாஃபியா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கமே மொத்தமா நம்ம ஊர் மருந்து கம்பெனி ஒன்ன பார்த்து அந்த மாஃபியா டைப் வேலைகளை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கம்பெனி தான் அமிர்தாஞ்சன். ஆமாங்க, நாம தினமும் யூஸ் பண்ற அதே தலைவலி மருந்து தான். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஒரு மருந்து கம்பெனி அப்படின்னா யாரோ ஒரு கெமிஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அமிர்தாஞ்சன் ஆரம்பிச்ச ஒரு பேரு கே நாகேஸ்வர் ராவ். இவரு கெமிஸ்ட் எல்லாம் இல்ல, ஒரு பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர். 1800 கடைசியில இந்தியாவோட பெயின் பாம் மார்க்கெட் பிரிட்டிஷ் கையில ஒரு மொனோபொலியா இருந்துச்சு. நம்ம மக்கள் தலைவலிக்காக கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா அப்படின்னு யோசிச்சாரு ராவ். பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸை விட வீரியமான ஒரு ஃபார்முலாவை லோக்கலாவே ரெடி பண்ணாரு. பட் எழுத்தறிவு கம்மியா இருந்த அந்த காலத்துல ஒரு மெடிசன் பிராண்டை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போறது? அங்கதான் ராவோட மார்க்கெட்டிங் பிரில்லியன்ஸ் வந்துச்சு. அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்த பிரிட்டிஷ் மருந்துகள் எல்லாமே வாசனை இல்லாம இருக்கும், ஓடர்லெஸ் மெடிசன்ஸ். பட் நம்ம ஊர் கற்பூரத்தையும் மென்தாலையும் மிக்ஸ் பண்ணி தான் அமிர்தாஞ்சன் செஞ்சாங்க. அதனால அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க அந்த வாசனையை பார்த்து இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான மருந்து அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த வாசனையே அதோட ஸ்ட்ரெங்தா மாத்தி இது நம்ம ஊர் மருந்து, நம்ம மண்ணோட அடையாளம் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வச்சாரு ராவ். அவரோட ரெண்டாவது பிரில்லியன்ட் வேலை ஃப்ரீ சாம்பிள்ஸ். சங்கீத கச்சேரி நடக்கிற இடங்கள்லயும் கோவில் திருவிழாக்கள்லயும் இலவசமா சாம்பிள்ஸா மக்களுக்கு கொடுத்தாரு. சோ மக்களுக்கு ஸ்லோவா அமிர்தாஞ்சன் பிராண்ட் ஃபெமிலியரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல பிரிட்டிஷ் இன்னொரு வேலையும் பார்த்திருந்தாங்க. அவங்க நாட்டு மருந்துகள் தவிர வேற எந்த மருந்து இந்தியாவுக்குள்ள வந்தாலும் இறக்குமதி செஞ்ச பேட்டன்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிக டாக்ஸ் போட்டாங்க. ஆனா ராவ் அமிர்தாஞ்சனை ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டரி மெடிசன் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிட்டாரு. அதனால இம்போர்ட் டாக்ஸ் லூப்ல சிக்காம தப்பிச்சிட்டாரு. அடுத்தது அவர் செஞ்ச ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். வெறும் 10 அணாக்கு அமிர்தாஞ்சனை விற்க ஆரம்பிச்சாரு. அதனால காஸ்ட்லி பிரிட்டிஷ் மருந்துகளை மக்கள் ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த மருந்து சீப்பாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூட அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுத்தமா படிப்பறிவு இல்லாத கிராமங்கள்ல கூட அந்த மஞ்சள் கலர் டப்பா அதோட வாசனையும் தான் அமிர்தாஞ்சன் பிராண்டோட சிம்பிள்ஸா போய் சேர்ந்தது. 1930ஸ்லயே ஆப்பிரிக்கால இருந்து இலங்கை வரைக்கும் அமிர்தாஞ்சன் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்தது. அப்படி ஒரு பைசா கூட பிரிட்டிஷ் முதலீடு இல்லாம உலக அளவுல கல்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்ச முதல் இந்தியன் ஓடிசி தயாரிப்பு அமிர்தாஞ்சன். அந்த பிராண்ட் இப்போ மஞ்சள் கலர்ல இருந்து வேற கலர்ஸ்க்கு மாறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் பல பேர் இந்தியால தலைவலினா ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிறது அமிர்தாஞ்சனை தான். ஷோரா உங்க வீட்லயும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அமிர்தாஞ்சன் பத்தின உங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி மெமரிஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.